மாமியார் மேலே கேஸ் போட்ட மருமகளை 3 லட்சம் கொடுத்து கூலிப்படையை வச்சு கொலை பண்ண சம்பவம் இங்கே நடந்திருக்கு. யார் இவங்க, என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மும்பையில் காட்கோபர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற சொப்னா பாத்ரூமில் வலிக்கு கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் தனலட்சுமி பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் சொப்னாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற வழியிலேயே உயிர் போயிடுது. ஆனால் தன்னோட மகள் சொப்பனாவோட உடம்பை பார்த்ததும் அவங்க அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. தலையில் பலத்த காயம், அதுவும் நல்லா ஆழமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடம்புல அங்கங்கே தாக்கப்பட்டதுக்கான காயம் இருந்திருக்கு. இதுக்கடுத்து சொப்பனாவோட அப்பா அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸோட என்கொயரியில் சொப்னா தன்னோட மாமியார் மேலே டவுரி அண்ட் ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டது என்கொயரியில் தெரிய வந்திருக்கு. இதனால சொப்னாவோட மாமியார் பயங்கர கடுப்பில் இருந்திருக்காங்க. இதுக்காக அவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க அவங்க ஃபேமிலிக்கு 3 லட்சம் பணத்தை கொடுத்து கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி செட்டப் பண்ணதா போலீஸ் என்கொயரியில் தெரிய வந்திருக்கு. இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனலட்சுமி அண்ட் அவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க அவங்க ஃபேமிலி மொத்தம் 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் விஜயகிருஷ்ணன் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.